மனிதனுடைய வாழ்க்கையானது நிலை மாற்றங்களுக்கு உட்பட்டது. இந்த நிலை மாற்றங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படியே நீங்கள் இருப்பது நம்மை படைத்த கடவுளுடைய விருப்பம் அல்ல. எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். பாவத்திலிருந்து, பாவத்தின் தண்டனிலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் வந்த இயேசு கிறிஸ்து பலி செலுத்தி ரத்தம் சிந்தி பாவத்தை போக்க வேண்டும் என்ற தேவ நியமத்தின்படியே அவர் சிலுவை மரணத்தில் தன்னை பாவியை காப்பாற்றுவதற்காக பலியாக அர்ப்பணித்து கொடுத்தார். உயிரை விட்டு மரித்தவரை கல்லறையில் அடக்க வைத்து கல்லறைக்கு காவலாம் காத்தார்கள். 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர்த்து எழுந்தார்.